மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்ப்பு போராட்டம் ஒருபோதும் சரணடையாது, வெற்றி நிச்சயம் நமது வசமாகும். ஹிஸ்புல்லா தலைவர் சூளுரை. காசா மறுகட்டமைப்பில் பாலஸ்தீன துரோகிகளை கொண்டு வருவதற்கு திட்டம் தீட்டும் இஸ்ரேல். மாற்று கருத்துக்களை மதிப்பது எப்படி? செயலில் நிரூபித்து காட்டிய இஸ்லாமிய அறிஞர்களின் வைரல் வீடியோ. இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ஈரான் ஏவுகணை திட்டத்தின் தந்தை குறித்து சில தகவல்கள். ஊழலில் திளைக்கும் நெதன்யாகுவிற்கு வக்காலத்து வாங்கும் அமெரிக்க அதிபர். மன்னிப்பு வழங்குங்கள் என்று இஸ்ரேல் அதிபரிடம் கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஹிஸ்புல்லா இயக்கத்தின் முன்னாள் தலைவர் ஹசன் நசுருல்லா உள்ளிட்ட படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூறும் விதமாக தியாகிகள் தினத்தை அந்த அமைப்பு கடைபிடித்தது. 11 இடங்களில் இதனை நினைவு கூறும் விதமாக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. உயிர் தியாகம் செய்தவர்களின் தியாகங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் நினைவு கூறப்பட்டன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் மேற்கத்திய தலையீட்டிலிருந்து லெபனானை தொடர்ந்து பாதுகாப்போம் என்ற செய்தியையும் இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் ஹிஸ்புல்லா இயக்கம் வெளிப்படுத்தியது. நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய இந்த அமைப்பின் தற்போதைய தலைவர் ஷேக் தமீம் கசம், நாம் உயிர் தியாகிகள் ஆகும் பொழுது நாம் வெற்றி அடைகிறோம் என்று வலிமையான செய்தியை தனது உரையில் தெரிவித்தார். தனது உரையில் அஹ்மத் கசீர் என்பவரின் தியாகத்தை ஹிஸ்புல்லா தலைவர் நினைவுபடுத்தினார். இஸ்ரேலில் ராணுவ கவர்னர் தலைமையகம் மீது கசீர் நடத்திய தாக்குதலில் 76 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். 100க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். இஸ்ரேலின் உறுதியை ஆட்டம் காண செய்த இந்த தாக்குதல் அவர்கள் பின்வாங்குவதற்கும் காரணமாக அமைந்தது என்று ஹிஸ்புல்லா தலைவர் தனது உரையில் குறிப்பிட்டார். அஹ்மதின் சகோதரர்கள் 4 பேரும் அதன் பின் உயிர் தியாகம் செய்தனர் என்று குறிப்பிட்ட அவர் அக்குடும்பத்திற்கான தனது மரியாதையையும் வெளிப்படுத்தினார். சுதந்திரமாக வாழ விரும்பும் தியாகிகள் அவமானத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். லெபனானில் இருந்து 2000 இஸ்ரேல் வெளியேறிய சம்பவத்தை நினைவுபடுத்திய அவர் பேச்சுவார்த்தைகள் மூலம் இஸ்ரேல் வெளியேறவில்லை என்றும் எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாகவே வெளியேற்றப்பட்டது என்றும் நினைவுபடுத்தினார். அன்றிலிருந்து லெபனான் எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்படுகிறது என்றும் பெருமையுடன் குறிப்பிட்டார். சமீபத்திய இஸ்ரேல் தாக்குதலை குறிப்பிட்ட அவர் 75,000 இஸ்ரேலிய ராணுவத்தினரால் சில 100 மீட்டர்களை கூட கடந்து வர முடியவில்லை என்றும் கூறினார். தற்போது சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் இஸ்ரேல் அதனை தொடர்ந்து மீறி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். லெபனான் விவகாரங்களில் அமெரிக்காவின் தலையீட்டையும் அவர் வன்மையாக கண்டித்தார். நம்மை பாதுகாக்கும் ஆயுதங்களை நாம் ஒருபோதும் ஒப்படைக்க மாட்டோம் என்று குறிப்பிட்ட அவர், நாம் நிச்சயம் வெற்றி அடைவோம் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் நம் மக்கள் தோல்வி அடைய மாட்டார்கள், நாம் வெற்றி அடைவோம் அல்லது வீரமரணம் அடைவோம். இது நிலை குலையாமைக்கும் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்குமான காலம் என்ற இயக்கத்தின் 3 தத்துவங்களை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். பலஸ்தீன மக்களின் தியாகங்களுக்கு மரியாதை செலுத்திய அவர் யமன் நாட்டு தலைமைக்கும் அந்த மக்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்தினார். இனப்படுகொலைக்கு பிந்திய காசாவில் மறுகட்டமைப்பு பணிகளுக்காக பலஸ்தீன துரோகிகளை கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காசா சமாதான உடன்படிக்கையின் 2வது கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அதில் காசா மறுகட்டமைப்பு முக்கிய அங்கமாக விவாதிக்கப்படுகிறது. காசா மறுகட்டமைப்பில் ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்களுக்கு எதிராக இஸ்ரேலுடன் துணை நின்ற அபு ஷபாப் குழுவிற்கு முக்கிய பங்கு வழங்க உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இக்குழு செயல்பட்டு வரும் ரஃபா பகுதியில் இவர்களுக்கான பணிகள் வழங்கப்பட உள்ளதாக அச்செய்தி தெரிவிக்கிறது. காசாவின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை இக்குழு வழங்கியது. சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டவுடன் இத்தகைய குழுவில் இருந்தவர்களை கண்டுபிடித்து ஹமாஸ் களை எடுத்தது. தற்போது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் இந்த துரோக குழுக்கள் வெளிப்படையாக செயல்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இஸ்ரேல் படைகள் தற்போதைய பகுதிகளில் இருந்து பின்வாங்கிய பின் காசாவில் இவர்களை கொண்டு தனது திட்டங்களை நிறைவேற்ற இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு அங்கமாகவே காசா மறுகட்டமைப்பு பணிகளை அபு ஷபாப் பிரிவிற்கு வழங்க உள்ளதாக தெரிகிறது. துரோகிகளை எதிர்கொள்வது பாலஸ்தீன மக்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முன்னரும் இஸ்ரேலுக்கு துணை நின்ற இத்தகைய துரோகிகளை அவர்கள் கண்டுபிடித்து அப்புறப்படுத்தியுள்ளனர். அபு ஷபாப் குழுவின் தலைவனாக அறியப்படும் யாசர் அபு ஷபாப் போதைப் பொருட்கள் கடத்தல் குற்றச்சாட்டில் ஹமாஸ் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இனப்படுகொலை தொடங்கிய சூழலில் சிறையில் இருந்து இவன் விடுவிக்கப்பட்டான். தற்போது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை பயன்படுத்தி தனது திட்டங்களை நிறைவேற்றி வருகிறான். மாற்று கருத்து கொண்டவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை செயலில் காட்டிய 2 இஸ்லாமிய அறிஞர்களின் வீடியோ வைரலாகி வருகிறது. முஸ்லிம்களின் முக்கிய கடமையாகிய தொழுகையை நிறைவேற்றுவதில் சன்னி மற்றும் ஷியா பிரிவினரிடையே சிறு வித்தியாசங்கள் உள்ளன. உதாரணமாக, சன்னி முஸ்லிம்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது கைகளை கட்டி நிற்கும் நிலையில் ஷியா பிரிவினர் கைகளை கீழே விட்டு நிற்பது வழக்கம். தெற்கு லெபனானின் ஒரு பகுதியில் அருகருகே நின்று தொழுத 2 முஸ்லிம் அறிஞர்களின் செயல்கள் தற்போது வைரலாகி வருகின்றன. ஷியா அறிஞருக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக சன்னி முஸ்லிம் அறிஞர் கையை தொங்கவிட்ட நிலையில் தொழுது கொண்டிருந்தார். அப்போது அவரின் தொழுகை முறைக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக கையை உயர்த்தி விட்டார் ஷியா அறிஞர். மாற்று கருத்துக்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை தங்களின் செயல்கள் மூலம் நிரூபித்து காட்டிய இந்த அறிஞர்களின் வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. ஈரான் ஏவுகணை திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹசன் தெஹ்ரானி மஹத்தமின் 14வது நினைவு தினம் நவம்பர் 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1980களில் ஈரான் மற்றும் ஈராக் இடையே போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் ஈரான் ஏவுகணை தயாரிப்பில் முக்கிய பங்கு வகித்தார் ஹசன் தெஹ்ரானி மஹத்தம். அத்துடன் தனது பாதையில் பயணிக்கும் பல விமானப்படை கமாண்டர்களையும் அவர் உருவாக்கினார். 1959 மத்திய தெஹ்ரான் பகுதியில் பிறந்த இவர் பொறியியல் துறையில் இளநிலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார். ஈரான் புரட்சி
படைப்பிரிவு அமைக்கப்பட்ட போது தனது 21 வயதில் ஒரு இளம் வீரராக வடக்கு ஈரானில் சேர்ந்தார். 1981இல் ஈராக்கிடமிருந்து அபடான் நகரத்தை ஈரான் படைகள் மீட்டபோது ராணுவ தளவாடங்களை மேம்படுத்துவதன் அவசியத்தை அவர் உணர்ந்தார். இதற்காக ஒரு திட்டத்தை வடிவமைத்து அப்போதைய IRGC உளவு பிரிவு தலைவர் ஹசன் பகேரியிடம் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து பீரங்கி ஆராய்ச்சி மையம் அஹ்வாஸ் நகரில் நிறுவப்பட்டது. பீரங்கி தயாரிப்பில் மஹத்தம் முக்கிய பங்கு வகித்தார். யுத்தத்தில் ஈராக்கிற்கு முழு ஆதரவை அமெரிக்கா வழங்கியது. இதனால் சுயமாக ஏவுகணைகளை தயாரிக்கும் அவசியம் ஈரானுக்கு ஏற்பட்டது. இதில் ஹசன் தெஹ்ரானி முக்கிய பங்கு வகித்தார். மார்ச் 1985இல் ஈரானில் தயாரிக்கப்பட்ட முதல் ஏவுகணை ஈராக் நகரான கிர்குக் மீது ஏவப்பட்டது. தொடர்ச்சியாக ஈராக் மீது பல ஏவுகணைகளை ஈரான் வீசியது. 1986இல் IRGC விமானப்படை ஏவுகணை பிரிவுக்கு கமாண்டராக நியமிக்கப்பட்டார். சில மாதங்களில் லெபனானின் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் முதல் ஏவுகணை தளத்தை அமைப்பதிலும் இவர் முக்கிய பங்கு வகித்தார். போர் முடிவடைந்த பின் ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பத்தை வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்தினார். இவரின் முயற்சியால் ஷபாப், சில்லாஸ் என பல ஏவுகணைகளை ஈரான் சுயமாக தயாரித்தது. நவம்பர் 12, 2021 அன்று ஹசன் தெஹ்ரானி படுகொலை செய்யப்பட்டார். அவருடன் 16 கமாண்டர்களும் கொல்லப்பட்டனர். சுயோனிசவாதிகளுக்கு ஹசன் தெஹ்ரானி சிம்ம சொப்பனமாக திகழ்ந்ததாக ஈரான் தலைவர்கள் புகழாரம் சூட்டினர். சமீபத்தில் இஸ்ரேலுடன் நடைபெற்ற 12 நாள் யுத்தத்தில் ஈரான் வெற்றிக்கு ஹசன் தெஹ்ரானி இட்ட அடித்தளமே காரணம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு விசாரணை எதிர்நோக்கியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரை செய்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் விசாரணையை எதிர்நோக்கியுள்ளார். மே 2020இல் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை தொடங்கியது. ஆனால் நெதன்யாகு பிரதமராக பதவியேற்றதை தொடர்ந்து விசாரணை மந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக காசா மீதான தாக்குதலை காரணமாக வைத்து விசாரணையை நீர்த்து போக செய்துள்ளார் நெதன்யாகு. இதனிடையே ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து பிரதமரை விடுவிக்குமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலிய அதிபருக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இஸ்ரேலிய நீதித்துறை விவகாரங்களில் தான் தலையிட விரும்பவில்லை என்றாலும் நெதன்யாகு மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் எழுதிய கடிதத்தின் புகைப்படத்தை இஸ்ரேலிய அதிபர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய விதிமுறைகளின்படி மன்னிப்பதற்கான கோரிக்கையை முறையாக அனுப்ப வேண்டும் என்று அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் அனுப்பிய சிபாரிசு கடிதம் குறித்து வெள்ளை மாளிகை கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாங்கள் மீதான குற்றத்தை ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய சட்டம் கூறுகிறது. அதன் பின்னரே மன்னிப்பு குறித்து அதிபர் முடிவு செய்வார். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுகளை நெதன்யாகு இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்ப்பு போராட்டம் ஒருபோதும் சரணடையாது. வெற்றி நிச்சயம் நமது வசமாகும். ஹிஸ்புல்லா தலைவர் சூளுரை. காசா மறுகட்டமைப்பில் பாலஸ்தீன துரோகிகளை கொண்டு வருவதற்கு திட்டம் தீட்டும் இஸ்ரேல். மாற்று கருத்துக்களை மதிப்பது எப்படி? செயலில் நிரூபித்து காட்டிய இஸ்லாமிய அறிஞர்களின் வைரல் வீடியோ. இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ஈரான் ஏவுகணை திட்டத்தின் தந்தை குறித்து சில தகவல்கள். ஊழலில் திளைக்கும் நெதன்யாகுவிற்கு வக்காலத்து வாங்கும் அமெரிக்க அதிபர். மன்னிப்பு வழங்குங்கள் என்று இஸ்ரேல் அதிபரிடம் கோரிக்கை.